सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ 7வது அத்தியாயத்தில் முதல்ல கிருஷ்ணர் ஞானம் அண்ட் விஞ்ஞானம் இது ரெண்டு பற்றியும் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஞானம் அப்படின்னு சொன்னால் அபரா பிரகிருதி பற்றி சொல்ல போகிறேன், விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னால் பரா பிரகிருதி பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து இந்த என்டையர் கிரியேஷனே பரா அண்ட் அபரா மிக்சர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டு, இப்போ எல்லாமே ஈஸ்வரா தான் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏன் இந்த மனுஷர்கள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு அந்த கேள்வியையும் கேட்டு அந்த சம்சார ப்ராப்ளம் எதனால் ஏற்படுறது அப்படிங்கிறது அந்த 13வது ஸ்லோகத்தில் அது அந்த ப்ராப்ளமோட டயக்னாசிஸ் நடந்தது இல்லையா. எதனால் எல்லா மனுஷாலும் இப்போது கஷ்டப்பட்டுருக்கா, பரா அபரா மிக்சரில் எல்லாருக்கும் எதில் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அபரால அட்ராக்ஷன் இருக்கிறதுனால பரான்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியறது இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பரா பிரகிருதிக்கிட்டேருந்து எதிர்பார்க்க வேண்டியதை தப்பாக அபரா பிரகிருதிக்கிட்டேருந்து நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அபரா பிரகிருதிக்கிட்டேருந்து எனக்கு பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்கோம். அபரா பிரகிருதி அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். மாறிண்டே இருக்கக்கூடிய விஷயத்துக்கிட்டேருந்து மாறாத அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் எப்படி நமக்கு கிடைக்கும்? அதனால தான் பார்த்தேன்னா அப்பப்போ சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய நேரம் துக்கமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அது சேஞ்ச் ஆகிண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ நம்மளுடையது ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நமக்கு அந்த பூர்ணம், அந்த மன நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படவே மாட்டேங்கிறது. மேபி ஃபியூ செகண்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அது போயிடுறது. ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய டைரக்ஷனை நாம் மாற்றிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓ, அபரா பிரகிருதிக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அறிவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அப்போ வாட் இஸ் பரா பிரகிருதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம்.
ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறார், பராப்பிரகிருத்தினால மட்டும்தான் அந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்க முடியும். அதனால் நீ பராப்பிரகிருதியை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ சம்சார காரணம் 13வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கான சல்யூஷன் என்ன அப்படிங்கிறது 14வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த சல்யூஷனை பகவான் கொடுக்கிறார். அதாவது சம்சார நிவர்த்தி காரணம், எப்படி சம்சாரத்தை நாம் நீக்கிறது அப்படிங்கிறதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ என்ன ரெமெடி, சம்சாரா நீங்கணும் அப்படின்னு சொன்னால் பகவான் என்ன ரெமெடி கொடுக்குறார் நமக்கு, சரணாகதி அப்படின்னு சொன்னார். ஈஸ்வர சரணாகதி ஆர் ஈஸ்வர பக்தி ஆர் ஈஸ்வர பிரபத்தி, இந்த வார்த்தைகள் எல்லாமே சினானிமஸ். இப்போ பகவான் மேலே பக்தி செலுத்துறது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். இப்போ சொல்லிட்டார் பகவான், மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. மாம் ஏவ, என்னையே நீ சரணாகதி பண்ணின அப்படின்னு சொன்னா, என் மேலே நீ பக்தி செலுத்தின அப்படின்னு சொன்னா, உன்னால் இந்த சம்சார சாகரத்தை கிராஸ் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்மளுக்கு தான் சொல்யூஷன் கொடுத்துட்டாரே, அப்போ எல்லாரும் பகவானை பிரபத்தி பண்ணி இந்த சம்சாரா ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர வேண்டியது தானே. அப்போ ஏன் எல்லாரும் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக. அப்படியெல்லாம் எல்லாராலையும் என்கிட்ட சரணாகதி பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் புண்ணியம் அப்படிங்கிறது தேவைப்படுறது. புண்ணியம் இல்லாதவாளால் என்னை சரணாகதி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ நர அதமாகா அப்படின்னு பார்த்தோம், துஷ்கிருத்தினஹா அப்படிங்கிற வார்த்தையையும் நாம் பார்த்தோம் இல்லையா. துஷ்கிருத்தினஹானா பாப்பம் பண்ணினவா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எல்லாராலையும் இப்படி பக்தி பண்ண முடியலை அப்படின்னு சொன்னார். பட் சில பேர் பண்ணுறாளே அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் அகெயின் எஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாளோ அவளையே நான் இப்போது 4 டைப்பாக பிரிக்கிறேன். அந்த புண்ணியம் பண்ணினவா இருக்காள்ல, சுக்ரித்தினஹா இருக்காளே, அவளை நான் 4 டைப்ஸாக இப்போது பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவளையும் பார்த்தா கூட அந்த பக்தி பண்ணுறோம் இல்லையா பகவான் மேலே, இப்போ பகவான் மேலே பக்தி நாம் பண்ணும் பொழுது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பகவான்னா யாருன்னே தெரியாமல் தான் நாம் பகவான் மேலே பக்தி செலுத்துகிறோம் இல்லையா. உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்ம எல்லாரும் பகவான் மேலே பக்தி செலுத்துகிறோம். ஸோ அப்போ அந்த ஏக்க ரூப பக்திலாம் இருக்கு இல்லையா, ஒரு பர்டிகுலர் இஷ்ட தேவதாலாம் வச்சுண்டு நாம் வர்ஷிப் பண்ணுறோமே, அது எல்லாம் எது மாதிரி அப்படின்னு சொன்னால், இந்த மேக்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாத வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம்ல, அந்த எக்ஸு தான் அந்த இஷ்ட தேவதா எல்லாம். ஏன்னா நமக்கு இன்னும் பகவானுடைய ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அப்போது எக்ஸை வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியாது, தெரியற வரைக்கும் நான் எக்ஸுன்னு போட்டு தான் எல்லா வேலையும் பண்ணி ஆகணும். பட் என்ன ஆகும், நாளடைவில் எனக்கு அந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கிடைக்கும் பொழுது எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நான் அந்த ஏகரூப ஈஸ்வரா, அநேக ரூப ஈஸ்வரா இவாளையெல்லாம் நான் பிடிச்சிட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே அந்த மாதிரி பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவாளை நான் 4 விதமாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சதுஹு விதாக பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினஹ அர்ஜுன ஆர்த்தஹ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர் ஷப. ஸோ 4 விதமான பக்தர்கள் இருக்கா. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பக்தன் யார் அப்படின்னா ஆர்த்தஹா, அவன் தான் ஃபஸ்ட்டு வெரைட்டி.
ஆர்த்தகா அப்படின்னு சொன்னால் என்ன விதமான பக்தன் இவன் அப்படின்னா, இவனுக்கு எப்போ பிரச்சனை வருதோ, கிரைசிஸ் இருக்கோ, அப்போ தான் அவனுக்கு பகவானே ஞாபகத்துக்கு வருவான். அதர்வைஸ் அவனும் ஜாலியாக இருப்பான், பகவானும் ஜாலியாக இருப்பார். திடீர்னு தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும் பகவான். ஏன்னா அவன் வந்து தாங்க முடியாத, அவனாலேயே சால்வ் பண்ண முடியாத ஒரு கஷ்டத்தில் அவன் வந்து மாட்டின்னு இருப்பான். அதனால தான் குந்தி தேவி என்ன கேட்டா கிருஷ்ணர்கிட்ட, எப்பவுமே எனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு கிருஷ்ணா, அப்போ தான் நான் வந்து ஆல் த டைம் ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். இதுக்கு பேர் ஆர்த்த பக்தின்னு பேர். ஸோ அப்போ அவள் வந்து என்ன கேட்குறா பகவான்கிட்ட அப்படின்னா, நான் இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், ப்ளீஸ் என்னை வந்து கஷ்டத்துலேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுடு, ஏதாவது பண்ணி என்னை வந்து கஷ்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடு. அப்போ இதுக்கு பேர் துக்க நிவத்தியர்த்தம் பக்திஹி. துக்கம் போகிறதுக்காக அவள் வந்து பக்தி பண்ணுறா. ஸோ நம்ம எல்லாருமே இந்த பக்தியோட தான் ஜென்ரலாக நம்மளோட லைஃப்பை வந்து ஆரம்பிப்போம். அண்டு குழந்தைலாம் இருக்கும் பொழுது எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கணும், நான் வந்து படித்த கேள்வியே எனக்கு வந்து எக்ஸாமில் வரணும், இப்படி தான் நம்மளுடைய பக்தியானது ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், நன்னா வேண்டிக்கோ, எக்ஸாமில் நன்னா மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கோ. இதுதான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பா இல்லையா அப்பா அம்மா நமக்கு. ஸோ அப்படி தான் நம்மளும் வந்து ஆரம்பிப்போம். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவா அப்படின்னா, பகவானை வந்து இந்த கலெக்டர்லாம் வந்து மனு கலெக்ட் பண்ணுவாள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நினச்சிண்டு நான் மனு கொடுத்துட்டே இருப்பேன், பகவானும் வந்து அதுக்கு நிவாரணம் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் வந்து நிறைய பேரோட ஐடியா. ஸோ அதுக்கு பேர் ஆர்த்த பக்தி அப்படின்னு பேர். அந்த பக்தர்களுக்கு பேர் ஆர்த்த பக்தா அப்படின்னு பேர். ரெண்டாவது டைப்பு ஆர்த்த பக்தியிலேருந்து கொஞ்சம் அவள் வந்து ப்ரொமோட் ஆகி அவள் வந்து என்ன பக்தியில் இருக்கா அப்படின்னா அர்த்தார்த்தி பக்தி. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்லோகத்தில் இருக்கிற ஆர்டர்லேயே படிக்கல, ஸ்லோகத்தில் ஆர்த்த ஜிக்யாசுன்னு இருக்குது, நம்ம வந்து ஆர்டரை மாற்றிக்கிறோம், அப்போ தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து அர்த்தார்த்தி. ஸோ அர்த்தார்த்திங்கிறவன் வந்து கிரைசிஸ் பக்தன் கிடையாது. அப்போ அர்த்தார்த்திங்கிறவன் யார்? அவன் ஜென்ரலாகவே பகவானை வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் என்ன கேட்பான் அப்படின்னா, இன்னும் நான் நன்னா இருக்கணும், இப்போது நன்னா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்தால் பெட்டராக இருக்கும், அதனால் இன்னும் எனக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எனக்கு வேணும். அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து துக்க நிவத்தியர்த்தம்னு பார்த்தோம். அப்போ இவன் என்ன கேட்பான்? சுக பிராப்தியர்த்தம். இவனுக்கு கஷ்டம்லாம் இல்லை, இவன் சும்மாவே நல்லா தான் இருக்கான், ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா சுகம் வேணும் அப்படின்னு கேட்குறான். சுக பிராப்தியர்த்தம். அப்போது ஒருத்தன் வந்து ப்ராப்ளம் போகணுன்னு கேட்குறான், இன்னொருத்தன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நான் இன்னும் அக்வயர் பண்ணணும். ஸோ அதனால் இவனுக்கு பேர் அர்த்தார்த்தி. அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவாளெல்லாம் பார்த்தேன்னா அவளோட ஆஃபீஸ் ரூம்லலாம் என்ன படம் மாட்டியிருப்பா? சரஸ்வதி தேவி இருப்பா, லக்ஷ்மி தேவி தான் இருப்பா. அப்புறம் லக்ஷ்மி தேவியும் வந்து ஒரு பெரிய குடம் வச்சுட்டுருப்பா, அதுலேருந்து காசாக கொட்டும். கரெக்டாக எங்கே மாட்டியிருப்பா அப்படின்னா, அந்த ட்ராவில் வந்து அவன் ஒரு கல்லா ட்ரா வச்சுட்டுருப்பாள்ல, அந்த ட்ராவில் வந்து காயின் எல்லாம் விழுற மாதிரி இவனே விஷுவலைஸ்லாம் பண்ணிப்பாள். ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து நமக்கு பணம் எல்லாம் நன்னா கொட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவாள்லாம் யார் அப்படின்னா அர்த்தார்த்தி பக்தாஸ். அர்த்தார்த்தி அப்படின்னு சொன்னால் அர்த்த அர்த்தி அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதை அர்த்தி அப்படின்னு சொன்னால் டிசையரர் அப்படின்னு அர்த்தம், ஆசைப்படுபவன் அர்த்தம். அர்த்தி அப்படின்னு சொன்னால் எதில் மேலே ஆசை அவனுக்கு? அர்த்த அர்த்தி. அவன் அர்த்தனா வெல்த் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல, நம்மளுக்கு செக்யூரிட்டிக்காக நாம் என்னெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அதுக்கு பேர் வந்து அர்த்த. அப்போ அது ப்ராஃபிட்டு, பொசிஷன் எல்லாமே போட்டுக்கலாம் அதில். அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறவன் வந்து அர்த்தார்த்தி பக்தன். இப்போ இந்த ஆர்த்த பக்தன் அண்ட் அர்த்தார்த்தி பக்தன் இவ ரெண்டு பேருமே மந்த பக்தா கேட்டகரியில் வருவா. ரெண்டு பக்தியும் எப்படிப்பட்ட பக்தினா மந்த பக்தி, ரொம்ப லோ லெவல்
பக்தி அப்படின்னு அர்த்தம். ஆர் சகாம பக்தி அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஏதோ வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான். இப்போது இவா 2 பேருமே அவளுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வேர்ல்டுலி விஷயங்கள் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பகவான் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ அவளுடைய கோல் என்ன அப்படின்னா வேர்ல்டுலி விஷயங்கள் இல்லையா? அப்போது வேர்ல்டுலி விஷயங்களை அடையறதுக்கு இவ பகவானை ஒரு மீன்ஸாக பயன்படுத்துகிறா. உங்களுக்கு ஜென்ரலாக கோல் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்குமா, மீன்ஸ் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்குமா? கோல் மேலே தானே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த அர்த்தார்த்தி பக்தர்களுக்கும் வேர்ல்டுலி விஷயங்கள் மேலே ஆசை ஜாஸ்தி. ஆனால் பகவான் மீன்ஸ் தானே, சாதிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் பகவானை கூட அவள் வந்து விட்டுடுவா. ஏன்னா நான் என்ன வழியை வேணாலும் மாற்றி என் கோல் தானே முக்கியம், எப்படி வேணும்னாலும் அடையலாம். அப்படிங்கிற போது மீன்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து அர்த்தார்த்தி பக்தா. 3வது யார்? ஜிக்ஞாசுஹு. ஜிக்ஞாசுஹு அப்படின்னு சொன்னாலே யார் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்கோ, ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங், அறிவு அடையிறதுல யாருக்கு ஆசை இருக்கோ, அப்போ இவன் வந்து இவனோட கோல் என்னவா இருக்கும்? பகவானை அடையிறது தான் இவனுடைய கோல். அப்போ பகவான் வந்து மீன்ஸ் கிடையாது இவனுக்கு, பகவான் தான் கோலே. அதனால் இந்த பக்தி வந்து மத்தியம பக்தி ஆர் நிஷ்காம பக்தி அப்படின்னும் இதை வந்து நாம் சொல்லலாம். ஸோ பகவான்கிட்ட அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீந்தான் எனக்கு வேணும், ஒன்று அடையறதுக்கு நான் எதை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இதுதான் வந்து அவனுடைய பிரார்த்தனாவாக இருக்கும். இப்படி யார் பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளை நாம் ஜிக்ஞாசு பக்தன் அப்படின்னு சொல்லலாம். 4வது கேட்டகரி என்னது? இவ தான் ஹீரோ, ஞானி பக்தா. ஸோ ஞானி பக்தானா யார்? நானும் ஈஸ்வராவும் வேற கிடையாது, என்னுடைய ஸ்வரூபமும் ஈஸ்வராவோடைய ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படின்னு யார் தெரிஞ்சுட்டாலோ அவளை வந்து ஞானி பக்தன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் உத்தம பக்தி ஆர் உத்தம பக்தன் இவன் தான். அப்போ இவாளுக்கு பகவான் வந்து கோலா மீன்ஸா, சாதனமா சாத்தியமா? சாதனம்னா மீன்ஸு, சாத்தியம்னா கோல். ரெண்டுமே கிடையாது. ஏன்னா இவா தெரிஞ்சுட்டா. இப்போ பகவான் என்னவாயிடுவார்? சித்தஹா. சித்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னு அர்த்தம். நான் தான் அது அப்படின்னு வந்து இந்த பர்சன் இப்போ தெரிஞ்சுண்டாச்சு. ஸோ இப்போ 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படின்னு இதை நாம் எடுத்துக்கலாம். இல்லைனா இதே ஸ்லோகத்தையே வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது 4 டைப்ஸ் ஆஃப் பக்தான்னு எடுத்துக்காம 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி அப்படின்னும் இதை நாம் பார்க்கலாம். அப்படின்னா ஒரே ஆளே ஒரு ஸ்டேஜையும் இப்போது கிராஸ் ஓவர் பண்ணணும். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது ஆர்த்த பக்தனாக ஆரம்பிப்பேன், அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்து அர்த்தார்த்தி பக்தனாவேன், அப்புறம் ஜிக்ஞாசு பக்தனாகி ஞானி பக்தனா ஆகணும். ஸோ இந்த அர்த்தார்த்தி பக்தனாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும். எவ்வளோ அடைஞ்சாலும் எனக்கு அது திருப்தியை கொடுக்கறது இல்லை. இப்போது யார் வந்து டிசீஸை டயக்னாஸ் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் சல்யூஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு நிறையா கஷ்டம் வருது. ஸோ நம்ம எதிர்த்த வீட்டை பார்க்குறோம், பக்கத்து வீட்டை பார்க்குறோம், அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்கா, இதே மாதிரி கஷ்டம் தான் பட்டுருக்கா, நம்மளை மாதிரி தான் சம்பாதிக்கிறா. அப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்னும் போராத மாதிரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வேணும் மாதிரி இருக்குல்ல,
எல்லாருக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்குது. அப்போது நம்ம வந்து அவளெல்லாம் பார்த்து அவளும் அப்படி தான் இருக்கா, நம்மளும் அப்படி தான் இருக்கோம், லைஃப்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு மூடிட்டேன்னா புஸ்தகத்தை முடிஞ்சு போச்சு. ஏன் நமக்கு இப்படி தோன்றுறது? ஏன் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பண்ணினாலும் அந்த அதிருப்தி அப்படிங்கிறது வந்து ஏன் இருந்துட்டே இருக்குது? எல்லாருக்கும் ஏன் இப்படியே இருக்குது? எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஏன் இந்த மாதிரியான விஷயம் வந்து ஏற்படுறது அப்படின்னு நாம் வந்து அந்த ப்ராப்ளமை டயக்னாஸ் பண்ண ஆரம்பித்தாதான் கிருஷ்ணர் சொல்கிற இந்த சொல்யூஷன் எல்லாம் நமக்கு ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், அர்ஜுனனுக்கு சம்சாரா ப்ராப்ளம் இருந்தது, அதனால் அவன் அதை கேட்டு அவனுக்கு சம்சார நிவிருத்தி கிடச்சிது அப்படின்னு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ நான் ஆர்த்த பக்தனாக இருக்கேனா அர்த்தார்த்தி பக்தனாக இருக்கேனான்னு ஒருத்தரும் இப்போது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பகவான்கிட்ட டெய்லி நாம் வந்து இந்த விளக்கேற்றும் போதோ அப்படி போய் ஒரு 4 ஸ்லோகம் சொல்லும்பொழுதோ என்ன கேட்குறோம்? கண்ணை மூடிண்டு என்ன வேணும்னு கேட்குறேன், எதுவுமே கேட்குறது இல்லையா? இல்லைனா என் ஃபேமிலி நன்னா இருக்கணும், நான் நன்னா இருக்கணும், எனக்கு வந்து உடம்புக்கு எதுவும் வராமல் இருக்கணும், அப்புறம் என் பசங்க எல்லாருக்கும் வியாதியே வராமல் இருக்கணும், இப்படி வேண்டிக்கிறேன்னா, இல்லைனா என்ன நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் இந்த கீதா கிளாஸ்லாம் இவ்வளோ வாரம் அட்டன் பண்ணுறேனே, எனக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்கிறதே, இல்லை புரியற மாதிரி இருக்கே, இந்த மாதிரி தாட்ஸு பகவானுக்கு முன்னாடி வரதா அப்படிங்கிறதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட்டு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நம்ம வந்து அர்த்தார்த்தி பக்தனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிக்ஞாசு பக்தனாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஜிக்ஞாசு பக்தன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு பர்சன். என்ன இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, பகவான் தான் கோல், அதை வந்து அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். யார்? ஜிக்ஞாசு பக்தன். பகவானால் மட்டும்தான் எனக்கு வந்து செக்யூரிட்டியை கொடுக்க முடியும், நான் சம்பாதிச்சு வச்ச எதுவுமே இன்க்ளூடிங் மை ஃபேமிலி எனக்கு செக்யூரிட்டி கொடுக்காது அப்படிங்கிற அறிவு ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த பர்சனுக்கு இருக்கும். அது வந்து டவுட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பர்சனுக்கு. அதுக்கப்புறம் இந்த பகவானை அடையிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அது வந்து சும்மா இப்படி நான் வந்து செத்து போனதுக்கப்புறம் வேற ஒரு லோக்கத்துக்கு போய் பகவானை அடையிறது அப்படியெல்லாம் அவன் அகெயின் ராங்கான இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன கிளியராக தெரியும் அப்படின்னா, பகவானை அடையிறது அப்படிங்கிறது பகவானை தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி இதெல்லாம் புரியறதில்ல நம்மளுக்கு. அட்டைனிங் பகவான் இஸ் நத்திங் பட் நோயிங் பகவான். ஏன்னா பகவான் அப்படிங்கிறவர் என்கிட்ட இருந்து தள்ளியே இல்லை. ஆல் பர்வேடிங் ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அந்த ஈஸ்வரா இருக்கார். அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? நான் ஏன் பகவானை இன்னும் அடையலை அப்படின்னு கேட்டால், அந்த பகவான் யாருன்னு நான் இன்னும் புரிஞ்சிக்கலைன்னு அர்த்தம். அந்த புரிஞ்சிக்கிறது தான் பகவானை அடையிறது அப்படிங்கிறதும் அந்த பர்சனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போய் அடையணும்னு அவன் தப்பாக நினச்சின்னு இருக்க மாட்டான். ஸோ ஈஸ்வர பிராப்திஹி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர ஞான பிராப்திஹி அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு இப்போது தெரியும். இவனை தான் ஜிக்ஞாசு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியும் இவனுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு பகவான் தான் கோல் அப்படிங்கிறத இவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா பகவானால் மட்டும்தான் செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவு இவனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பகவானை அடையிறது அப்படிங்கிறது பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இவனுக்கு தெரியும். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு யோக்கியதா தேவை அப்படிங்கிறதும் இவனுக்கு தெரிய வருது. அதாவது ஒரு தூய்மையான அந்தக்கரணம் வேணும் அப்படின்னும் இவனுக்கு தெரிய வருது. அதனால் இந்த ஜிக்ஞாசு பக்தன் என்ன பண்ணுறான் இப்போது அப்படின்னா, பகவானை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா பகவானை வர்ஷிப் பண்ணுறது மூலமாக தான் அவனுக்கு சித்த சுத்தி கிடைக்கும். கர்மயோகம் பண்ணுறது மூலமாக தான் சித்த சுத்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பர்சனுக்கு
தெரியும். அதனால் அவன் வந்து ரிலீஜியஸ் பர்சனாகவே கண்டினியூ ஆகிறான். ஆனால் இப்போ ஆர்த்த பக்தன் அர்த்தார்த்தி பக்தன் அவள் கூட ரிலீஜியஸ் தான். ஏன்னா அவளும் பகவானை வர்ஷிப் பண்ணுறா. அவள் 2 பேருக்கும் ஜிக்ஞாசு பக்தனுக்கும் என்ன வித்தியாசம்? அவள் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சன், ஜிக்ஞாசு பக்தன் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ரிலீஜியஸ் பர்சன் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜிக்ஞாசு பக்தன் அந்த ரிலீஜியன் அப்படிங்கிறதை எதுக்கு பயன்படுத்துவான்னா சித்த சுத்திக்காக பயன்படுத்துவான். பாக்கி 2 பேரும் எதுக்கு பயன்படுத்துவா? மெட்டீரியல் வெல்த்தை அடையிறதுக்காகவும் ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பகவானே அவள் வந்து யூஸ் பண்ணுவா. ஸோ இது வந்து ஜிக்ஞாசு பக்தனுடைய விஷயம். அப்போ ஜிக்ஞாசு பக்தனை வந்து கர்மயோகி அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். அப்புறம் கர்மயோகம் பண்ணி அந்த ஜிக்ஞாசு பக்தன் என்னவா ஆகணும்? இப்போனா ஞான யோகியாக ஆகணும். ஏன்னா கர்மயோகம் பண்ணினா ஞானம் கிடச்சிடுமான்னா, கர்மயோகம் பண்ணால் ஞான யோக்கியதா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஞான யோகத்தை இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அது பண்ணினாதான் ஞானம் கிடைக்கும். அப்போ கர்மயோகியை வந்து ஜிக்ஞாசு பக்தன் சொல்லலாம், ஞான யோகியையும் கூட ஜிக்ஞாசு பக்தன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவனுக்கு ஈஸ்வர ஞானம் ஆனது கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த ஜிக்ஞாசு பக்தன் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகிறான்? ஞானி பக்தனா கன்வெர்ட் ஆகிறான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கர்மயோகம், ஞான யோகம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே ஜிக்ஞாசு பக்தன் வந்து ஞானி பக்தனா கன்வெர்ட் ஆகிறான். அப்படின்னா அந்த பக்தன் என்ன டிஸ்கவர் பண்ணிடுறான்? நானும் ஈஸ்வராவும் வேற இல்லை அப்படிங்கிறதை வந்து டிஸ்கவர் பண்ணிடுறான். அந்த துவைத்த பக்தி இருந்ததே. இப்போ கர்மயோகம் பண்ணும் பொழுது நான் வேற ஈஸ்வரா வேற, நான் ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுவேன், அப்புறம் வர ரிசல்ட்டை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துப்பேன். அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல துவைத்த பக்தியானது இருக்குது. அதுவே அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த துவைத்த பக்தி அத்வைத்த பக்தியாக கன்வெர்ட் ஆகிடுறது. நானும் ஈஸ்வராவும் வேற கிடையாது. ஸோ அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி இந்த 4ஐயும் 4 லெவல்ஸ் ஆஃப் பக்தியாகவும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தரும் இதை வந்து இந்த ஒரு லெவலையும் கோ த்ரூ பண்ணணும். இப்போது சப்போஸ் நம்ம வந்து ஆர்த்த பக்தனாக தான் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்க்க சொன்னேன்ல, அப்போ அதில் உங்களுக்கு ஃபீட்பேக் வருது. நீங்களே வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிறேன். ஆமாம், எப்போல்லாம் கஷ்டமோ அப்போ தான் ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு கோவிலுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அது தப்பா? அப்படின்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது. பகவானே சொல்கிறாரே இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த கேட்டகரியாக நாம் இருக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? ஆர்த்த பக்தனாவே வாழ்க்கையை முடிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸ்கூலுக்கு போகிறோம், தப்பு கிடையாது. ஸ்கூல்லையே இருந்துடுறேன், காலேஜுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொன்னால் தப்பா கரெக்டா? தப்பு இல்லை. அதே மாதிரி தான் ஆர்த்த பக்தனாக இரு, தப்பு கிடையாது. ஆர்த்த பக்தனாக இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல்லையே இருக்கேனே, இன்னும் காலேஜெலாம் போகணும், பிஹெச்டிலாம் பண்ணணும், அதெல்லாம் இன்னும் நான் கிராஜுவேட்டே ஆகலையே அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு நாம் வந்து முயற்சி பண்ணணும். எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க. என்ன இந்த ஜென்மாலேயே வந்து 4 ஸ்டேஜும் கோத்ரூ பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன்னா நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு தான் நிறைய ஜென்மாஸ் இருக்குல்ல. இந்த ஒரு ஜென்மம் முழுக்க ஆர்த்த பக்தனாக இருங்கோ, அடுத்த ஜென்மத்தில் அர்த்தார்த்தியாக இருங்கோ, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஜிக்ஞாசுவாக இருங்கோ, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஞானி பக்தனாக கன்வெர்ட் ஆகிடுங்கோ. ஒன்றுமே தப்பு கிடையாது. டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் எனி திங். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நெக்ஸ்ட்டு க்ரோ ஆகணும், இதுலேயே ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 17, பேஜ் நம்பர் 114115. தேஷாம் ஞானி நித்யயுக்தः
ஏகபக்திர்விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம பிரியஹ. இப்போ 4 டைப்ஸ் ஆஃப் பக்தர்களை பற்றி பேசிட்டு ஆர் 4 லெவல்ஸ் ஆஃப் பக்தியை பற்றி பேசிட்டு இப்போ பகவான் வந்து இந்த 4ல் யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போது ஒரு 4 விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாக நம்மளுடைய புத்தி இப்போ என்ன எதிர்பார்க்கும், இதில் யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கம்பேர் பண்ணும். புத்தியோடைய நேச்சர் அது இல்லையா? அதனால் ரொம்பலாம் நீ கம்பேர்லாம் பண்ணாத, நானே சொல்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து யார் இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படிங்கிறதை சொல்கிறார். தேஷாம் தேஷாம் அப்படின்னா அந்த 4 பேரில் அமங் தோஸ் 4 பக்தாஸ் ஞானி விசிஷ்யதே. யார் சுப்பீரியர்? ஞானி பக்தன் வந்து சுப்பீரியர். அவன் தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த ஸ்லோகம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டண்ட் மிஸ்கன்செப்ஷனை இந்த ஸ்லோகம் வந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது ஒரு தவறான ஐடியாவை இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா, பக்தி பண்ணியே மோட்சம் அடைஞ்சிடலாம். இப்போ வேற மார்கழி சீசனா, எல்லாரும் பிரவச்சனம் பண்ணுவாளா, எல்லாரும் ஸ்டாண்டர்டாக சொல்கிறது கலியுகத்தில் ஞானம் எல்லாம் ரொம்ப கஷ்டமப்பா, அதனால் பகவான்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், அதனால் பகவான் சொன்னார் நீ என்னையே சரணாகதி பண்ணிடும், நான் வந்து உன்னை என்னோட சேர்த்துக்கிறேன். நத்திங் டூயிங் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில். அப்போ அதுக்கு பேரே என்ன பக்தன்? ஞானி பக்தன்னா என்ன அர்த்தம்? ஞானம் இருக்கிற பர்சன் அர்த்தம் ஞானி அப்படின்னு சொன்னா. அப்போ வெறும் பக்தி பண்ணி எல்லாம் மோட்சத்தை அடைய முடியாது. அப்போ பக்தி யோகம் அப்படிங்கிறத நிறைய பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. பக்தி யோகம் அப்படின்னு சொன்னால் ஞானத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடலாங்கிற தப்பான ஐடியாலாம் வச்சுக்காத. கண்டிப்பாக ஞானம் அடைஞ்சே தீரணும். அப்போ இனிஷியலாக வேணால் நம்ம கர்மயோகம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், உபாசன யோகம் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த டீச்சர்கிட்ட போய் படித்தே ஆகணும். ஏன்னா ஞான யோகம்னா என்னன்னு கிருஷ்ணர் ஆல்ரெடி நம்மளுக்கு ரொம்ப கிளியராக 4th சாப்டரில் சொல்லியிருக்கார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதரிசிணா. ஸோ எது ஞான யோகம் அப்படின்னா, போய் ஒரு டீச்சர்கிட்ட போய் சேவை பண்ணி, என்ன சேவை? லெமன் சேவையா, தேங்காய் சேவையா? குரு சேவா, குரு சேவா, சேவா குரு சேவா பண்ணி நம்ம வந்து அந்த டயலாக் ஃபார்மேட் மூலமாக பரிப்ரஷ்னேன, அப்படி இப்போ வந்து கேள்வி பதில் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த உபனிஷத், அந்த பிரகரண கிரந்தங்கள் இதெல்லாம் படிக்கிறது மூலமாக தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். இதுக்கு பேர் ஞான யோகம் அப்படின்னு ஆல்ரெடி நாம் வந்து பார்த்தாச்சு. அப்போ வெறுமனே எனக்கு வந்து சகுண ஈஸ்வர ரூபம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா, ஏன் பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே உனக்கு ஞானம் விஞ்ஞானம் ரெண்டையுமே சொல்லித்தரேன்னு எதுக்கு சொல்லணும் இல்லையா? அப்போ ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே மோட்சம். இப்போ வந்து பாகவதம்லாம் இருக்குல்ல, பாகவதத்தில் பார்த்தேன்னா சகுணஸ்வரூபம் பற்றியும் இருக்கும், நிர்குணஸ்வரூபம் பற்றியும் இருக்கும். ஆனால் பாகவதம் சொல்லித்தரவாள்லாம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவா? உபாக்கியானம் அப்படின்னு சொல்லி கதை இருக்குல்ல. ஜடபரதர், சரி ஜடபரதர் அப்படி இருந்துட்டு போட்டோம், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுலேருந்து நான் என்ன, எனக்கு என்ன லெசன் கிடைக்கிறது? அப்போது சகுண ரூபத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா
பிரயோஜனம் கிடையாது. அதே பாகவதத்துல இருக்கிற நிர்குண விஷயங்கள் எல்லாம் நைஸா சொல்லாம அப்படியே எஸ்கேப் பண்ணிடுவா. ஏன்னா புரியாதுல்ல. அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா ஒரு டீச்சர் கிட்டக்க போய் அந்த பர்சன் படிச்சிருந்தா தான் அந்த பர்சன்னால இன்னொருத்தருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ சகுண ஸ்வரூபத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் அப்படியே ரொம்ப சின்சியராக கமிட்டடாக படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வர்ணனையாக இருக்கும், கதையாக இருக்கும். கதைன்னு உங்களுக்கு நன்னா சொல்ல தெரிஞ்சால் போரும், நீங்கள் வந்து அதெல்லாம் நன்னா எல்லாருக்கும் எடுத்து சொல்லலாம். ஆனால் நிர்குணஸ்வரூபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த குரு பரம்பரா எப்படி அதை சொல்லி கொடுத்ததோ அதை மாதிரி சொல்லணும் இல்லையா? அதனால் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானம் தேகம்ச விஜானம் ரெண்டுமே உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அப்பராவும் தெரிஞ்சிருக்கணும், பராவும் தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி தெரியும்னா சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாக தான் தெரியும். அதனால் இந்த இடத்துல என்ன மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் ஆகிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஞானி பக்தன் அப்படிங்கிறவன் ஞானம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஞானி பக்தங்கிற பேர் கிடைக்கிறது. அதனால தான் அந்த ஞானிக்கு மோட்சமும் கிடைக்கிறது. ஞானத்தினால மட்டுமே மோட்சம், வெறும்ன பக்தி பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன் இந்த ஸ்லோகம் மூலமாக ரிமூவ் ஆகிறது. அண்ட் இன்னொரு ராங் ஐடியாவும் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பர்சன் ஞானி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் பக்தி பண்ண மாட்டான். அப்போ பகவான் ஞானி பக்தங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண முடியாதுங்க. கரெக்டா? ஏன்னா ஜென்ரலாக ராங் ஐடியாவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஞானம் வந்துடுத்தோ அப்படின்னா அவள் வந்து பூஜை ரூம் பக்கமே போகமாட்டா, அவள் வந்து விபூதி இட்டுக்க மாட்டா, குங்குமம் இட்டுக்க மாட்டா, அவள் அப்படியே தேசாந்திரமாக போயின்னு இருப்பா, ஜோல்னா பைய மாட்டின்ட்டு இப்படி அப்படி போயின்னு இருப்பா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் எப்படி வந்து வீட்டில் இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த ஞானியும் நம்ம கூடவே இருந்து இதே சொசைட்டிலேயே எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருப்பா. இன்ஃபேக்ட் அவளால் பக்தி பண்ணாமல் இருக்க முடியாது. யார் வந்து வேதாந்தத்தை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அவளால் பகவான் கிட்டேருந்து தன்னை பிரிச்சுக்கவே முடியாது. யார் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையோ அவள் தான் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுவா. ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷனும் வந்து இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் ரிமூவ் பண்ணுறார். ஸோ தேஷாம்னா இந்த பக்தர்கள் மத்தியில் ஞானி விசிஷ்யதே. ஞானினா அத்வைத ஞானி, வேதாந்த ஞானி, பரா பிரகிருதி ஞானி, நிர்குண ஈஸ்வர ஞானி அப்படின்னு போட்டுக்கணும். அவ விசிஷ்யதே அப்படின்னா ஹி எக்ஸெல்ஸ், ஹி இஸ் சுப்பீரியர். என்ன ரீசன்னால? நித்தியயுக்தா. நித்தியயுக்தா அப்படின்னு சொன்னால் அவன் எப்பவுமே என்னுடைய நேச்சர்லேயே அவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திலேயே அவன் நிலைச்சி இருக்கான். எப்படி அவனால் அப்படி நிலைச்சிருக்க முடியறது? ஏன்னா அவனுடைய நேச்சரும் அதுதான் அப்படின்னு அவன் தெரிஞ்சின்றதுனால அவனால் தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே அவன் நிலைச்சி இருக்கிறதை பகவான் இங்கே எப்படி சொல்கிறார்? என்னோட ஸ்வரூபத்தில் அவன் நிலைச்சி இருக்கான் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஸோ நித்திய யுக்தா, அதனால் அவன் வந்து விசிஷ்யதே. ஸோ ஈஸ்வர நிஷ்டா அப்படிங்கிறார். ஏக பக்தா. ஏக பக்தகான இந்த இடத்துல அபேத பக்தன், அத்வைத பக்தன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அகெயின் இந்த இடத்துல பிருகதாரண்யக்கு உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதில் ஒரு ஒரு போர்ஷன் வருது. அங்கே வந்து யாக்ஞவல்யர் இருக்கார்ல, இப்போ நம்ம யாக்ஞவல்யர் தான் இப்போ நம்மளுடைய ஹீரோவாக இருக்கார் இப்போது ஆர்ஷபோதினியை பொறுத்த வரைக்கும். ஸோ யாக்ஞவல்யரும் அவள் ஒய்ஃப் மைத்ரேயியும் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறான். இப்போ யாக்ஞவல்யர் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை விட்டு கிளம்புறார். அப்போது அவர் வந்து ரொம்ப பெரிய ரிஷி, அதனால் அவர்கிட்ட நிறைய வெல்த்லாம் இருந்தது. அப்போ இன்னொரு ஒய்ஃபும் இருந்தா யாக்ஞவல்யருக்கு. ஸோ 2 பேர்கிட்டையும் ஈக்குவலாக அந்த சொத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்கோ, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். அப்போது மைத்ரேயி அப்படிங்கிற வந்து கேட்குறா, இதெல்லாம் விட்டுட்டு
நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போகிறேன்னா அந்த விஷயம் இதையெல்லாம் விட பெருசா, இதெல்லாம் விட்டுட்டும் நீங்கள் போகிறேளே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டா உடனே வந்து டீச்சர் ஆகிடணும். டீச்சர் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்போது இந்த வேதாந்த டீச்சிங் வந்து ஆரம்பிக்கிறது. அப்படி அதில் ஒரு போர்ஷனில் ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப பிடிக்கும், யாரை ஒரு பர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நம்மளை ஜென்ரலாக கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? என் ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும், என் ஸ்பௌஸை ரொம்ப பிடிக்கும், என் பையனை ரொம்ப பிடிக்கும், பொண்ணை ரொம்ப பிடிக்கும், இப்படி தானே சொல்லுவோம் இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம்? எனக்கு என்னோட ஸ்பௌஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன் சொல்கிறேன்னா, அப்படி சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன். என் பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ யாரை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, தன்னை மட்டும்தான் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆல் த டைம் நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, என்ன நான் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஆல் த டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஹாப்பினஸ்ஸை யாராவது கெடுத்தான்னு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவேன்? அவளை அலவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் அலவ். சான்ஸ்கிரிட்டில் ஆ போட்டேன்னா ஆப்போசிட் இல்லை. அப்போது யாரை பிடிக்கும் ஒருத்தருக்கு? செல்ஃப் லவ், என்ன தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த உபனிஷத்தில் வரும். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிஹி பிரியோ பவதி. உனக்கு உன் ஹஸ்பண்டை வந்து ஹஸ்பண்டுக்காக பிடிக்காதுமா, அப்படி நிஜமாவே ஹஸ்பண்டை நமக்கு பிடிக்கும், அதனால் அவரை பிடிக்கும் நீ சொல்லலாமா? அவரை பிடிக்கிறதுங்கிறது உனக்கு பிடிச்சிருக்குமா, அதனால் நீ வந்து எனக்கு என் ஹஸ்பண்டை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டும். நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி, ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. அதே மாதிரி தான் ஹஸ்பண்டும். எனக்கு என் ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கு, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கிறது, அதனால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இதே வந்து ஒய்ஃபு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தா என் ஒய்ஃபு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாளா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் ஹஸ்பண்டு வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா ஹஸ்பண்டு தான் பிடிக்கும்னு சொல்லுவாளான்னா சொல்ல மாட்டா இல்லையா? அப்போது யாருக்கும் யாரையும் உண்மையாக பிடிக்காது. அப்போ உண்மையாக எல்லாருக்கும் அவளை மட்டும்தான் பிடிக்கும். இதுதான் வந்து உலக மகா உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த உண்மை தான். ஸோ யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. பஜகோவிந்தம்ல பார்த்துருக்கோம். இப்போ நம்மளை கூட சும்மா அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள்ல, வாயா வார்த்தையா எவ்வளோ காலத்துக்கு சொல்லுவா? யாவத்து வித்தோ பார்ஜன சக்தகா, நீ அந்த ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும், உன்னால் காலனாக்கு பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா சொல்லவாவது சொல்லுவா. நீ பிரயோஜனப்பட மாட்டேன்னு தெரிஞ்செடுத்துனா வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே, நீ இருக்கையா இல்லையான்னு கூட யாரும் வந்து கேட்க மாட்டா. ஸோ அதனால தான் ஓல்ட் ஏஜ் வந்து எப்படி இருக்கு நம்மளுக்குன்னா, வி ஃபீல் ரிஜெக்டட். இவ்வளோ நாள் எல்லா மரியாதையோடவும் நான் வந்து வீட்டில் வளம் வந்துட்டு இருந்தேன். இப்போ சடனாக பார்த்தா நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் தோன்றதில்லை நம்மளுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் யாரை பிடிக்கும்னா வாழை மட்டும்தான் பிடிக்கும். ஸோ பாக்கி பேர் மேலே நம்ம வந்து அன்பு செலுத்துகிறோம்ல, அதுக்காக நம்ம என்ன எல்லாம் பண்ணுறோமே. ஆனால் அதெல்லாம் என்ன அப்படின்னா கண்டிஷனல் லவ். நான் வந்து ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருப்பேன்.
அதுக்குள்ளே அவள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவேன். அந்த கண்டிஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி அப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் வந்து ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் லாஜிக். ஏன் அடுத்த வாளுக்கு நம்ம பண்ணுறோன்னா, எனக்கு பண்ணுறது பிடிச்சிருக்கு. செல்ஃப் லவ் தான் வந்து கிரேட்டஸ்ட் லவ். இப்போ இங்கே பகவான் வந்து என்ன சொல்கிறார் இங்கே அப்படின்னா, அந்த ஞானி இருக்கானே அவன் எதில் வந்து நிலச்சிருக்கான், என்னுடைய ஸ்வரூபத்தில் அவன் வந்து நிலச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அண்ட் உபனிஷத் சொல்கிறது ஒருத்தருக்கு அந்த பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் கிரேட்டஸ்ட் லவ், செல்ஃப் லவ் தான் கிரேட்டஸ்ட் லவ் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இங்கே பகவான் சொல்கிறார் அந்த ஞானி தான் கிரேட்டஸ்ட்டு, ஏன்னா அவன் வந்து என் மேலேயே நிலச்சி இருக்கான், ஆர் என்னுடைய ஸ்வரூபத்திலேயே நிலச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த ஞானி பக்தனும் ஈஸ்வராவும் ஐடென்டிக்கல் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது காட் லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லவ். அப்போ செல்ஃப் லவ் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது காட் லவ்வும் எப்படி ஹையஸ்ட் தான். யாருக்கு? ஒரு ஞானிக்கு. அதனால் காட் அண்ட் செல்ஃப் இப்போ ஒன்றா ஆயிடுது. காட் லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லவ். ஏக பக்தி விசிஷ்யதே அப்படின்னு பகவான் வந்து இங்கே சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், பிரியஹா ஹி ஞானினஹா அத்தியர்த்தம். ஞானிக்கு யாரை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா பகவானைத்தான் ஞானிக்கு ரொம்ப பிடிக்குமா. அகம் சக ச மம பிரியஹா, எனக்கும் ஞானியைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து என்ன தெரியுது, உபனிஷத் சொல்கிறது அவாவாளுக்கு அவாவாளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஞானிக்கு ஈஸ்வராவை ரொம்ப பிடிக்குமா, ஈஸ்வராவுக்கு ஞானியை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானியும் ஈஸ்வராவும் ஒன்று தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிய வருது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். श्लोका नंबर 18. उदारा सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्तितः स हि युक्तात्मा மாமேவானுத்தமாம் கதிம். இப்போ வந்து ஞானி பக்தன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கி 3 பேரும் என்ன ஆயிடுவா, இப்போ இது கேட்ட உடனே சேட் ஆயிடுவாள். ஐயோ பகவானுக்கு வந்து நம்மளெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு வந்ததுன்னா பகவான் சொல்கிறார், இல்லை இல்லை எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானை பொறுத்த வரைக்கும் பகவானுக்கு தெரியும் எல்லாருடைய உண்மையான ஸ்வரூபமும் பகவானுடைய உண்மையான ஸ்வரூபமும் ஒன்று அப்படின்னு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற நமக்கு தான் அது வந்து தெரியாது இல்லையா. அதனால் பகவானை பொறுத்த வரைக்கும் இவாள்லாம் பிடிச்சவா அவள்லாம் பிடிக்காதவா அப்படிலாம் வந்து பகவானுக்கு கிடையாது. அதனால் ஏதே சர்வே ஏவ உதாராக, எல்லா பக்தர்களும் கிரேட்டு தான் அப்படின்னு சொல்கிறார். அது ஆர்த்தாவோ அர்த்தார்த்தியோ ஜிக்யாசுவோ எல்லாருமே வந்து கிரேட் பக்தர்கள். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு மகா வாக்கிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் அப்படின்னா ஆத்மாவும் ஞானியும் ஒன்று, நானும் ஞானியும் ஒன்று அப்படின்னு பகவான் வந்து இங்கே சொல்கிறார். ஸோ ஐக்கியத்தை பற்றி சொல்கிற ஸ்லோகமாக இது இருக்குது. ஞானியும் பகவானும் ஒன்று, அந்த ஐக்கியத்தை இந்த ஸ்லோகம் வந்து ரிவீல் பண்ணுறது. ஸோ இந்த பர்சன் ஏன் இவ்வளோ கிரேட்டு அப்படின்னா, அந்த ஞானி பக்தன் ஏன் இவ்வளோ கிரேட்டு, சக ஹி யுக்த ஆத்மா. ஸோ அவன் வந்து கமிட்டடாக இருக்கானான். அவனோட ஆத்மா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து
மைண்டுன்னு அர்த்தம், அந்தக்கரணம்னு அர்த்தம். யுக்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் கமிட்டட் அந்தக்கரணம், இன்டகிரேட்டட் அந்தக்கரணம். எதில் கமிட்டடாக இருக்கான் அப்படின்னா அந்த மோக்ஷம் அப்படிங்கிற கோலில் வந்து அவன் ரொம்ப ரொம்ப கமிட்டடாக இருக்கான். அந்த டெஸ்டினேஷன் அவனுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. மாம் அனுத்தமாம் கதிம் ஆஸ்திதா அப்படின்னா அவன் அந்த ஹையஸ்ட் கோலை வந்து அடைஞ்சிட்டான். நான் தான் அவன் அடைய வேண்டிய ஹையஸ்ட் கோல், அதை வந்து அவன் ரீச் பண்ணிட்டான். மாம் ஆஸ்திதா அப்படின்னு சொல்றார். ஹீ ஹஸ் கம் டு தி ஹையஸ்ட் கோல் ஆஃப் லைஃப். கதிஹி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கோல் அப்படின்னு அர்த்தம். அனுத்தமாம் அப்படின்னா இருக்கிறதுலேயே ஹையஸ்ட். இதே ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், அவளுக்கெல்லாம் எது கோலாக இருக்கும்? பகவானை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அவளுக்கு கோலாக இருக்கும். அப்போ அந்த கோல்லாம் ஆனால் எப்படிப்பட்ட கோல்? மெட்டீரியலிஸ்டிக் கோல். அதனால் அதெல்லாம் ஃபைனைட். எவ்வளோ அடைஞ்சாலும் அவளுக்கு வந்து திருப்தி அப்படிங்கிறது ஏற்பட போகிறது இல்லை. இப்போ இந்த பாகவதம் பற்றி சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு கதை ஒன்று வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவளுக்கு வந்து குழந்தையே இருக்காது. அதனால் அவள் வந்து ஒரு ரிஷியை போய் பார்த்து, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை, அதனால எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறா. அப்புறம் அந்த ரிஷி வந்து வேறு எதுவுமே வேண்டாமா, உங்களுக்கு கட்டாயமாக குழந்தை தான் வேணுமா அப்படின்னு கேட்குறார். அவள் இன்ஃபேக்ட் சொல்கிறா, எனக்கு மோட்சம் கூட வேண்டாம், குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அதனால் அந்த ரிஷியும் வந்து அந்த வரத்தை கொடுக்குறா. அப்புறம் அவளுக்கு குழந்தையும் பிறக்கிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குழந்தை கொஞ்ச நாள்லேயே இறந்து போய்டுறது. அப்போது அவளுக்கு பயங்கர திருப்பியும் மறுபடியும் சேட் ஆகிடுறா. அதே ரிஷிக்கிட்ட போய், இந்த மாதிரி பண்ணிட்டேலே நீங்கள், கொஞ்ச காலம் தானே நாங்கள் வந்து அதை அனுபவிக்க முடிஞ்சுது அப்படின்னா. அப்போது அந்த ரிஷி சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு உங்களை நான் வந்து இப்போ அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் போய் பேசுங்கோ அந்த குழந்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குழந்தை வந்து ஆப்வியஸாக செத்து போனதுனால வேறு ஒரு லோக்கத்தில் அந்த பையன் இருக்கான். அவங்கிட்ட போய், என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்குறான். அந்த குழந்தை வந்து, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறது. எப்படி இருக்கும் இந்த அப்பா அம்மாவுக்கு? அடா பாவி அப்படின்னு இருக்கும்ல. ஏன்னா அந்த பையன் என்ன கேட்குறான், நான் தான் உன்னோட அப்பா அம்மானா, எந்த சரீரத்துக்கு நீனு அப்பா அம்மாவா இருந்த அப்படிங்கிற கேள்வியை அவன் வந்து கேட்குறான். அப்போது இந்த சரீரம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த சரீரம் டெம்பரரி அப்படிங்கிற போது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டெம்பரரி இல்லை. அவளோட போய் நம்ம வந்து மாரடிச்சுண்டு, அவளுக்காக நம்மளோட வாழ்க்கையை வந்து வீணடிச்சுண்டு, அப்போ வந்த வேலை என்ன அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த சரீரத்தை கொடுத்து பகவான் இந்த பூலோகத்துக்கு நம்மளை அமுச்சு வச்சுருக்கானே, அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்த்து இந்த ஜன்மாலேயே அந்த பர்பஸை வந்து முடிக்கிற வழியை நாம் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அடைஞ்சாலும் எல்லாமே ரிலேட்டிவ் தான். அது வந்து ஃபைனைட்டாக தான் இருக்குமே ஒழிய, ஒரு நாளைக்கும் உங்களுக்கு அது வந்து திருப்தி அப்படிங்கிறதே கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 19. பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. ஸோ இப்போது கிருஷ்ணரே வந்து ஒத்துக்கிறார். இந்த 4 ஸ்டேஜையும் வந்து ஒரு பர்சன் ஒரே ஜென்மத்திலேயே கடக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அப்படின்னு பகவானே ஒத்துக்கிறார். அதனால என்ன சொல்கிறார், பகூனாம் ஜன்மனாம் அந்தே.
யாரோ ஒருத்தன் தான்ப்பா இந்த ஞானி ஆகிறான் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ ஜென்மங்களுக்கு பிறகு, பகுனாம் ஜென்மனாம் அந்தே, எவ்வளவோ ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் யாரோ ஒரு புண்ணியவான் ஞானி பக்தனா ஆகிறான். ஸோ அதனால இப்போ இந்த ஜென்மாலேயே நம்ம வந்து ஞானி பக்தன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ஆகலாம். அது வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பகுனாம் ஜென்மனாம் அந்தே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்துட்டேன், அதனோட கண்டினியூவேஷனாக இந்த ஜென்மம் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால இந்த ஜென்மாலேயே நான் வந்து ஞானி ஆகிடுவேன். அப்படி தான் நம்ம வந்து இதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்மா அப்படின்னா முடிஞ்சது கதை. பகவானால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ எத்தனையோ ஜென்மாஸ் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணின்னு வந்திருக்கேன். அதை வந்து நான் ஃபர்தராக இந்த ஜென்மாவில் எப்படியாவது வந்து முடிச்சுடணும் அப்படிங்கிற இது நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த டிசையர் இருக்குல்ல, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். முமுக்ஷுத்வம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, அந்த ஞானி பக்தன் வந்து என்னை சரண் அடைகிறான். அப்போ அவனுக்கு வந்து அந்த மனுஷத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரயா அதெல்லாம் பார்த்துருக்கோமே. அதாவது 3 விஷயங்கள் வந்து வெரி வெரி ரேர். மனுஷனாக பிறக்கிறது வந்து ரொம்ப ரேர். அதில் மோட்சம் அடையணும்னு ஆசை வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். நீ ஆசைப்பட்டுட்டா போருமா, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் கிடைக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ இந்த 3ம் கை கூடி ஒரு பர்சனுக்கு ஞானம் வந்து அந்த பர்சன் வந்து பகவானை வந்து இப்போ வர்ஷிப் பண்ணுறான், ஞானி பக்தனா அவன் இருக்கான். ஸோ எப்படி அவன் ஞானவான ஆனா? ஞானவான் அப்படின்னா ஞானம் இருக்கிற பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அஸ்ய அஸ்தீதி ஞானவான். எப்படி ஞானவான ஆனா? வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசன துவாரா, குரு உபதேச துவாரா அவன் வந்து ஞானவான ஆகியிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? மாம் பிரபத்தியதே, என்னையே வந்து அடைகிறான். அவன் என்னோட ஒன்றா ஐக்கியம் ஆயிட்டான். ஏன்னா என்ன ஞானம் அவனுக்கு கிடைக்கிறது? நானும் ஈஸ்வராவும் ஒன்று அப்படிங்கிற ஞானம் கிடைக்கிறது. வாசுதேவஹா சர்வம். வாசுதேவஹா, வாசுதேவஹானா என்ன அர்த்தம்? வாசுதேவஹானா கிருஷ்ணர் தானே வாசுதேவ. வசுதேவ புத்திரஹா வாசுதேவஹா இல்லை. இப்போ வந்து வாசுதேவ சர்வம் இதம் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார் இல்லையா? சர்வமிதி அப்படின்னு சொல்கிறார். வாசுதேவ சர்வமிதி இருக்கிறது, ஆர் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வாசுதேவஹா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இது வந்து கிருஷ்ணராக இருக்க முடியுமா? கிருஷ்ணருடைய ஃபிசிக்கல் சரீரமாக இது இருக்க முடியுமா? அப்போ வாசுதேவகாங்கிற வார்த்தை வசுதேவ புத்திரஹாவை இந்த இடத்துல ரெஃபர் பண்ணலை. அப்போ வாசுதேவகா அப்படிங்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு அர்த்தம் கட்டாயம் இருந்து ஆகணும். ஏன்னா பகவானுடைய ஃபிசிக்கல் சரீரம் அப்படின்னு சொன்னால் கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்தது, அஷ்டமி அன்னைக்கு வந்தது. அப்புறம் ஒரு நாள் போயிடுத்து, ஸ்வர்காரோகணம் நடந்தது. ஸ்வர்க்கத்துக்கு அவர் மறுபடியும் எங்கே வந்தாரோ அங்கே போயிட்டார். அப்புறம் நடுவுலேயே இந்த கோபிகாஸ் கிட்டெல்லாம் கூட விளையாடுவார் இல்லையா? மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு தோன்றி அப்படின்னா சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். அப்போ இது வந்து கிருஷ்ணருடைய சரீரத்தை இங்கே சொல்லலை. அப்போ வாசுதேவ அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசுஹு அப்படின்னு சொன்னால் சத்ரூப பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். வாசுதேவ அப்படின்னாலே பிரம்மன் அர்த்தம். அதை நம்ம ஃபர்தராக பிரித்தோம் அப்படின்னா வாசுகுன்னா சத்ரூபம் பிரம்ம. சத்ரூபம்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள். வசந்தி சர்வாணி பூதானி அஸ்மின் இதி வாசுகு. எல்லா உயிரினங்கள்லையும் அந்த இருப்புத்தன்மையா எது இருக்கோ அதுக்கு பேர், எது வசிக்கிறதோ அதுக்கு பேர் வாசுகு. தேவஹா அப்படின்னா சித் ரூப ஈஸ்வரா.
திவ்யதி ஸ்வயம் பிரகாசத்தே இதி தேவஹா. தேவகான சைத்தன்ய ஸ்வரூபம். அப்போ வாசுதேவன என்னர்த்தம்? சத் சித் ஸ்வரூபம், சச்சித் ரூபம் பிரம்ம. ஸோ அது இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்னுடைய ஸ்வரூபம் சச்சித் ரூபம், ஈஸ்வராவுடைய ஸ்வரூபம் சச்சித் ரூபம் அப்படிங்கிறது இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு. சக மகாத்மா அப்படின்னு பகவான் இங்கே அந்த ஞானி பக்தனை க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறார். மகாத்மா அப்படின்னா மகான் ஆத்மா, இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் பர்சன். சக சுதுர்லபா, அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்படி சித்தானாம், எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கிறது? கஷ்டின்மாம், வெரி ஃபியூ பீப்புள் தான் என்னை தத்துவ ரீதியாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா நிறைய பேருக்கு மோட்சம்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியறது இல்லை. அப்போ மோட்சம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதை நான் அடையணும்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு ஞானம் அடையணும்னு தெரிஞ்சுண்டு அந்த ஞானத்துக்கு ஞான யோக்கியதா தேவைன்னு தெரிஞ்சுண்டு அதுக்காக பகவான் மேலே பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.